பயன்பாடுடைய ஒரு பாதையாகத்தான் இந்த பாதை இருக்கின்றது. இந்த வீதி எவ்வளவு திணைக்களத்துக்கு சொந்தமான வீதி என்பது சம்பந்தப்பட்ட வீதி என திணைக்கள பொறியியலாளருக்கு நான் சொல்லியிருந்தேன். உடனடியாக அந்த வீதியை மக்களின் போக்குவரத்துக்கு ஏற்பாடு செய்யும்படி கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட பிரதம பொறியியலாளர் திரு ஜெகானந்தன் அவர்கள் அறிக்கையை நாடினார். குடியிருப்பு வழங்கப்பட்டு இன்று வரை இந்த பாலம் புனரமைப்பு செய்யப்படாது மிகவும் ஒரு சேதமடைந்த நிலையிலே காணப்பட்டது. இப்பாலத்தினை தற்போது இங்கே இந்த வீதியை மக்களின் இலவ போக்குவரத்துக்கு உடனடியான இலவ போக்குவரத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் நடந்து கொண்ட போது இந்த பாலம் மக்களுக்கு மிகவும் ஆபத்தான போக்குவரத்துக்கு மிகவும் இடைஞ்சலாக இருப்பதை எங்கள் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் செலவிட்டு 24 அடி அகலம் உள்ள 24 அடி அகலம் உள்ள இந்த பாதை ஒரு நிரந்தர பாலமாக உங்களுக்கு கிடைப்பதற்கூடாக நீங்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்கி வந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கின்றது. ஆகவே அந்த உங்களது ஒரு இலகுவான சிரமமற்ற போக்குவரத்தை ஏற்படுத்தி தந்த எல்லோருக்கும் குறிப்பாக ஆதி துரிதமாக இயங்கிய வீதி அபிவிருத்தி திணைக்கள உத்தியோகத்தர்கள் பொறியியலாளர்கள் இவர்களுக்கு நாங்கள் உங்கள் சார்பாக நன்றி தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். கிளிநொச்சி மாவட்ட முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான ஊக்குவிப்பு கொடுப்பது நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த உங்களது உழைப்புக்கான வேதனம் இன்றைய நிகழ்வு கூடாக உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த வடமாகாணம் மிகவும் துணிச்சலுடன் எடுத்திருக்கும் ஒரு நடவடிக்கை. ஏனைய மாகாணங்களில் இலங்கையின் ஏனைய மாகாணங்களில் இல்லாத ஒரு திட்டம். அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்ட முன்பள்ளிகளின் சார்பில் நான் இந்த உங்களது நிரந்தர சம்பள திட்டத்திற்காக உழைத்த அனைவருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனைய வடமாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களை விட கிளிநொச்சி மாவட்டத்திற்கு அநேகமாக எல்லா முன்பள்ளி ஆசிரியர்களுக்கும் இந்த சம்பள திட்டத்திற்குள் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் இவ்வளவு காலமும் கொடுப்பனவுகளின்றி பெற்றோருடைய ஆதரவிலேயே நாங்கள் அந்த முன்பள்ளிகளை நடாத்தி கொண்டு வந்த நாங்கள் ஒரு சில நிறுவனங்கள் எங்களுக்கு போசாக்கினை மட்டுமே எங்களுக்கு வழங்கி வந்தனர். அதனால் இந்த வேளையிலே எங்களை ஒன்று கூட்டி எங்களுக்கு சிறிய கொடுப்பனவை தருவதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் இந்த கொடுப்பன திட்டமானது இடைநிறுத்தப்படாமல் தொடர்ந்தும் எல்லா ஆசிரியர்களுக்கும் நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்பதும் என்னுடைய கோரிக்கை.